கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். யோசேப்பு என்றால் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் என்று பொருள். இன்னும் ஒரு ஆசீர்வாதம். ஸோ இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இதை ஆண்டவர் இன்னைக்கே உறுதிப்படுத்தினார். எப்போவுமே எந்த ஒரு காரியமானாலும் 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படும் இல்லையா? ஸோ நான் எடுத்த செய்தியின் வசனத்தை இன்னைக்கு கெத்சியாலக்கா சொல்லி ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபிக்கும் போது எந்த வசனம் சொன்னாங்க தெரியுமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளோட வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். இந்த ஸ்டோரியை நீங்கள் வீட்டில் பொறுமையாக வாசித்து பாருங்க. இங்கே இவள் ஏழை விதவை அல்ல, கொஞ்சம் வசதியான விதவை. இவ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு பாட்டிலில் எண்ணெய் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர், 1/4 லிட்டர், 1/2 லிட்டர் சமையலுக்கு அவ்வளோதான் வச்சுருப்பாங்க வீட்டில். ஆனால் இவள் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் வச்சுருக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் மாப்பிள்ளை எண்ணெய் வியாபாரியாக இருந்திருக்கணும், நல்ல ஒரு பெரிய பணக்காரனா எண்ணெய் வியாபாரியாக இருந்திருக்கணும். ஆனால் பணக்காரன் பெரும்பாலும் கடன்காரனாக இருப்பான். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரர்னு வெளியே இருப்பாங்க பாருங்கள் பகட்டா, உள்ளே பார்த்தீங்கன்னா கடன்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இவளுடைய கணவனும் நிறைய கடன் வாங்கி இருந்திருக்கணும். நிறைய கடன் வாங்கி செத்து போயிட்டான். இப்போ செத்து போன உடனே கடன்காரங்க, அவனுக்கு 2 பசங்க இருக்காங்க, அந்த 2 பசங்களை அடிமைப்படுத்த வருகிறார்கள். இப்போ அந்த சகோதரி அவள் என்ன சொல்கிறா? என்னுடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு, அதாவது எலிசாவுக்கு அசிஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்கணும். நிறைய தீர்க்கதரிசிகளில் ஒரு தீர்க்கதரிசி. உங்களுக்கு இப்போ புரியும்படியாக சொல்லணும்னா, நீங்கள் விசுவாச பிள்ளைகள் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க இல்லையா? நிறைய சபைகளில் நீங்கள் பார்க்கலாம், விசுவாசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சகோதரனும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறான். இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஊழியம் பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் பண்ணியிருந்திருக்கிறார். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஊழியம் பார்த்துருக்கிறார். ஸோ அந்த பிஸ்னஸ்மேன் எண்ணெய் வியாபாரி, அவர் இறந்து போயிட்டார். வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. ஒன்றும் பஞ்சம்லாம் இல்லை, ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. ஆனால் கட்ட வேண்டிய கடன் அதிகமாக இருக்குது. இப்போ எலிசாட்டாவை முறையிடுகிறாள். என்ன செய்யணும் அப்படின்னு எலிசா கேட்குறார். என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறா அவ. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? 3, 4, 5 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெறுஞ்சாடிகளாக இருந்த இடத்துல தண்ணீரை நிரப்ப சொன்னார் இல்லையா? அந்த ஸ்டோரி தான் இங்கே நடக்கு. தண்ணீரை நிரப்ப சொல்லி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறார் இயேசு கிறிஸ்து. அதே சேம் கான்செப்ட் இங்கே எலிசா ஏற்கனவே பண்ணிட்டார். எப்படி பண்ணுறாரு? சரி, வெறும் பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். இந்த அம்மா போய், பையனும் எல்லாருமா போய் ஊரில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வருது. இப்போ எலிசா அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணுறார். எண்ணெயை ஜெபம் பண்ணி இந்த குடத்தில் உள்ள எண்ணெயை எல்லாம் அப்படியே ஊற்று, இந்த பாத்திரத்தெல்லாம். இது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மித்து ஸ்டோரி இருக்குது. என்னது? அமுத சுரபிங்கிறது. அது ஒரிஜினல் அல்ல, மித்து. அது ஒரு கற்பனை கதை. ஆனால் அது உண்மையான அமுத சுரபி எங்கே இருந்துச்சுன்னா எலிசாட்ட தான். எலிசா ஜெபிச்ச ஜெபந்தான் அந்த அமுத சுரபி. அந்த குடம் அமுத சுரபியாக மாறுது. அமுத சுரபி என்ன செய்யும்? எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். நம்மள்ட்ட தான் பாத்திரம் இருக்கணும், அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எலிசா ஜெபித்து கொடுத்த அந்த குடம், எண்ணெய் குடம், அவள் வீடு முழுக்க பாத்திரத்தை வச்சு அடிக்கிட்டான். குடம், சட்டி, பானைன்னு வெறுமனை அடிக்காச்சு. இப்போ இந்த எண்ணெயை தூக்கி அது எல்லாத்துலேயும் ஊற்றுறாங்க. இந்த ஒரு குடம் பானை 100 குடம் பானைக்கு சமமாக மாறுது. இப்போ
ஏன்னா கடன் பெரிய கடனாக இருந்திருக்கும். அந்த கடனை அடைப்பதற்கு இந்த அம்மா வேலைக்கு போகலை, வானத்திலிருந்து ஆண்டவர் பலகணிகளை திறந்து கொட்டலை. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த கடனை அடைக்க வைக்கிறார். தேவஜனமே, நான் கடனுக்காக எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும்படியாக. நீ கடனுக்காக மண்டையை பிச்சுக்கிட்டு அலையாத, 50 வேலைக்கு பின்னால் ஓடாத. இதை முடிச்சிடுவேன், அதை முடிச்சிடுவேன், அதை முடிச்சிடுவேன். அதில் உன் சரீரம்தான் பலவீனப்படும், உன் மூளையும் மழுங்கி போகும். ஆனால் தேவ சமூகத்தில் முழங்கால் போடு, கர்த்தர்கிட்ட காத்துரு. கர்த்தர் உன் வீட்டுக்கு தீர்க்கதரிசியை அனுப்புவார். ஆமாம், தேவதூதன் உன் வீட்டுக்கு வருவான், உனக்கு அறிவுரை சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்? போய் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வாம்பான். உனக்கு என்ன தோணும்? லூசாயா நீ அப்படிம்ப. இதை செய்யாமல் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அதை இறுக பற்றி பிடிச்சுக்கோங்க. இது சாதாரண ஊழியக்காரர் இல்லை, இவர் சொல்றது ஏதோ வித்தியாசமாக இருக்கு. ஒன்றும் இல்லாததிலிருந்து உருவாக்குகிறவர் நம்முடைய கர்த்தர்னு சொல்றார். உனக்கு 50 லட்சம் ரூபா இப்போ கடன் இருக்கு. உன் 50 லட்சம் ரூபா கடத்தை 5 நாளில் கர்த்தர் அடைச்சு கொடுப்பார்னு சொன்னா அதை நீ விசுவாசிச்சா கர்த்தர் அடைச்சு கொடுப்பார். உனக்கு விசுவாசம் இல்லைன்னா 50 வருஷம் ஆனாலும் உன் 5000 ரூபா கடன் கூட அடையாது. ஆமாம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கே இந்த சகோதரி தீர்க்கதரிசியாகிய எலிசா சொன்னதை நம்புனா. அவ சந்தேகப்படலை. ஏன்னா எம்டி பாத்திரத்தை வாங்கிட்டு சொல்றாரு அப்படின்னு சந்தேகமே படலை. அவ சொல்றது எலிசா தேவ மனுஷன், நான் கீழ்ப்படுகிறேன். அங்க செஞ்சது கீழ்ப்படிதல் மட்டும்தான் கான்செப்ட். அவ கீழ்ப்படிஞ்சா, போய் வாங்கிட்டு வந்தா வெறும் பாத்திரத்தை. அந்த பாத்திரம் முடிகிறவரை எண்ணெய் நிற்கவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே குடத்துக்குள்ள இருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. 6-7 வசனங்களை வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பெண் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அப்போ எந்த அளவுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. எல்லா கடனையும் அடைச்சிட்டு வாழ்நாள் முழுவதும் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவையான என்ன பொருளாதாரம், ஒரே ஒரு குடத்தை வச்சு, ஒரே ஒரு குடம். இந்த அம்மா ஊரில் போய் 100க்கும் மேற்பட்ட குடத்தை வாங்கிட்டு வந்துட்டு, இந்த அம்மாவும் அந்த பிள்ளைகள் 2 பேரும் 3 பேர் போய் வீடு முழுக்க குடத்தை நிரப்பிட்டாங்க. என்ன நிரம்பி வழியுது. பாத்திரம் முடிஞ்ச உடனே என்ன நின்று போச்சு. தேவஜனமே, உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கார். பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கியா? அந்த ஆயத்தம் தான் விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ இதை முட்டாள்தனம் என்று நினைத்தால் உனக்கு நடக்கவே நடக்காது. ஆமா, பாஸ்டர் ஏதோ உளறிட்டே கிடக்காரியா, அவருக்கு நடக்கும் நமக்கு நடக்குமான்னு நினைச்சிடாத. என்னை காட்டிலும் அதிகமாக உனக்கு நடக்கும். ஆம், இன்னும் ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னா இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவாய். கட்டாயமா தேவன் தருவார். அதுக்கு தேவை கடுகு விதையில விசுவாசம். உலகம் சொல்லட்டும் கண்மூடித்தனமான விசுவாசம், பைத்தியக்காரத்தனமான விசுவாசம், சொல்லிட்டு போட்டும், நீ கவலைப்படாத. உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த விசுவாசத்துல நீ நிலைச்சிரு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8-9 இன்னொரு இன்சிடென்ட் நடக்கு. அதே எலிசாவை வச்சு வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இப்போ எலிசா அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒரு வீட்டில் தங்குறார். வயசானவங்க 2 பேரும் வயசானவங்க, புள்ள இல்லை அவங்களுக்கு. இதை எலிசா கேள்விப்படுறாரு. ஆனால் டெய்லி அந்த வீட்டுக்கு அந்த மீன்ஸ் எப்போ மாதம் அந்த ஊருக்கு வரும்போது தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா. இந்த சகோதரி அந்த வீட்டில் தங்க வைக்கிறா. எப்படி தங்க வைக்கிறா? சும்மா தங்க வைக்கல. வாசிங்க 2 ராஜாக்கள் தொடர்ச்சியா 10-11. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி
அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். ஊழியக்காரனுக்காக புருஷன்கிட்ட சொல்றா, இவர் நம்ம பகுதிக்கு போக்குவரத்துமா இருக்காரு, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வாராரு, இவர் ரெஸ்ட் எடுப்பதற்கு, இவர் தங்குவதற்கு நாம் மெத்தையின் மேல், வீட்டுக்கு மேலே மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் நமக்கு இருக்குது, மேலே ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போடுவோம், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் போடுவோம், அந்த ரூமில் ஒரு கட்டில் வைப்போம், ஒரு மேஜை வைப்போம், ஒரு நாற்காலி வைப்போம், நல்ல ஒரு லைட்டு, ஒரு குத்துவிளக்கை வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது, இதெல்லாம் என்ன பிளானிங் அவளுக்கு? அவர் வந்தால் சும்மா இருக்க மாட்டார், ஜெபிப்பார், வேதம் வாசிப்பார், இதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான பொருட்கள் தேவை, இதெல்லாம் நம்ம வாங்கி வைப்போம். என்ன மாதிரி எதிர்பார்த்தாலாவ? எதிர்பார்க்கல. இந்த அதிகாரம் ஃபுல்லாக வீட்டில் வாசித்துக்கோங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வீட்டில் வாசிக்குவாங்க. அவன் எந்த எதிர்பார்ப்பும் அவளுக்கு கிடையாது. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலும் சேனாதிபதியாவது உனக்கு நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன், கிழவனாயிட்டான். அம்மா இங்கே என்ன கான்செப்ட்? இந்த அம்மாட்ட கேட்காரு, ஏதாவது பிளெஸ்ஸிங் வேணும்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாமி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், வசதியாக இருக்கேன், எனக்கு ஒரு குறை இல்லை. ஏன்னா அந்த அம்மா மைண்டில் குழந்தைங்கிற நினப்பு வரவே இல்லை, வயசாகி போச்சு, குழந்தை எப்படி கிடைக்கும், அந்த கான்செப்ட் இல்லை. மற்றபடி செல்வ செழிப்பாக இருக்கும். மெத்தையில் வீட்டை போட்டு ரூம் கட்டி கொடுக்கான்னா வசதியானவ தானே. ஸோ இன்னைக்கும் தேவஜனமே, இன்னைக்கும் எனக்கு சில ஊர்களில் ரூம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நான் போனால் தங்கலாம் அங்கே. ஆமாம், நான் ஊழியத்துக்கு போக தொடங்கும் போது எனக்குன்னே ரூம் கொடுப்பாங்க. இல்லையா, அவங்க ரூமையே விட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆமாம், அப்படியே எங்களுக்கு இப்போ ஃபாதர் பெர்க்மான்ஸா, மோகன்சி லாசரஸா போகிறாங்களா, ஒரு இடத்துல உங்களுக்கு ரூம் இருக்கும். ஆமாம், இன்றைக்கும் ஊழியக்காரங்களுக்காக அறை வீட்டை கட்டி வைத்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. அவங்க நினைப்பெல்லாம் என்ன? எனக்கு வீடு கட்டுவது அல்ல, என் தேவனுடைய ஊழியக்காரன் தங்குவதற்கு நான் அறை வீட்டை கட்டுகிறேன், அதில் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா, எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதோ, அந்த எந்த எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கும் இருக்குது. இந்த சகோதரி எலிசாவுக்காக அறை வீட்டை கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டா. இப்போ எலிசா கூப்பிட்டு கேட்காரு, உனக்கு என்னம்மா வேணும், என்ன பிரச்சனை? ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு ஆளுக்கு பணக்காரி தான், ஆனால் கடனாளியாக இருந்தா, கடன் அடைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தா இந்த அம்மாவும் பணக்காரி தான், ஆனால் என்ன வேணும்னு கேட்க ஒன்றுமே வேண்டாங்க. இப்போ வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கார், தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கார், எப்பா கேயாசி சொல்லுப்பா என்ன வேணும் அவளுக்கு அப்படின்னா, கேயாசி சொல்கிறான் அவளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு. சரி அவளை கூப்பிடு அப்படிங்கார். 15, 16, 17 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, அங்கே குழந்தை இல்லை, வயசாகி போச்சு. ஆனால் எலிசா சொல்கிறாரு, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு கர்த்தர் குழந்தைய தருவார், நீ மலடியாக சாக மாட்ட, நீ பிள்ளைத்தாச்சியாக தான் வாழ்வ அப்படின்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, சந்ததியை உருவாக்குவதற்கு ஒரு பிளஸ்ஸிங் ஊழியக்காரன்ட்டு வருது. அந்த அம்மா அதை தலை குனிந்து ஏற்றுக்கொள்கிறாள். முதல்ல மறுதளிச்சா, அது எப்படிங்க வயசாகி போச்சுங்க எங்களுக்கு, அது எப்படிங்க அதெல்லாம் நடக்குமாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறா. இருந்தாலும் சொல்கிறது தீர்க்கதரிசி அல்லவா அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்டவுடன் தேவன் அவளுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். அங்கே ஒரு பணக்காரி கஷ்டப்பட்டா, கடங்காரியாக இருந்தா, அந்த கடனை அடைக்க தேவன் இந்த ஊழியக்காரனை அனுப்பி வச்சார். இங்கே கற்பம் செத்து கிடக்கிறாள், அவள் கற்பத்தை உயிர் மூட்டி பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன் இதை சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு? டெய்லி இந்த விசுவாசத்தை நான் ஏன் விதைக்கிறேன்? எப்படியாவது தேவ ஜனமே நீ விசுவாசத்துக்குள்ளே வளர்ந்துரு.
நீ விசுவாசத்தில் வளர்ந்தா வருகைக்கு ஆயத்தப்பட்டுருவ. இதுதான் கான்செப்ட். நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து வந்துட்டீங்கன்னா பெரிய விஷயம் கூட உங்களுக்கு அசால்ட்டாக தெரியும். போய் அங்கிட்டு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அதுக்காக கை மடக்கி படுத்துக்கிடுவியோ, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு வேலைக்கு போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு காகங்களை கொண்டு போச்சு, ஒன்றும் பிச்சை தான் எடுக்கணும். பிறகு நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யி, கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்வார். அதை மறந்துடப்படாது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார்னா சோம்பேறி ஆயிடப்படாது. நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும். வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 3, 4 அப்புறம் 8 வாசிங்க. 1 சாமுவேல் 30. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பாருங்க, தாவீதும் அவனோடு உள்ள ஆட்களும் வேட்டைக்கு போறாங்க, சாப்பிட்றதுக்காக. ஏதாவது பிடிச்சி வேட்டைக்கு போற நேரத்தில் எதிரிகள் வந்து அத்தனை பொண்டாட்டி பிள்ளைகளையும் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ பொண்ணு பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஒன்று ஊரே இல்லை, இப்போ ஊரே களவன்ட்டு போயிட்டானுங்க, ஊரே காணும். ஆமாம், இப்போ ஒரு வாராரு தாவீது வேட்டைக்கு போயிட்டு வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும். எல்லாவனும் அழுவது மட்டுமல்ல, தாவீது மீது கல்லறியடி அடியாயிருவான் எல்லாவனும். ஆமாம், என்ன ஒன்றை நம்பி வந்தா என் பொண்டாட்டி பிள்ளைகளை காணும், எல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. இப்போ தாவீது புலம்பலை, கதறலை. என்னடா நம்ம ஜனங்கள் நமக்கு விரோதமாக திரும்பிட்டாங்களேன்னு நினைக்கல. கர்த்தர்கிட்ட கேட்குறார், அந்த தண்டை, அந்த இராணுவத்தை நான் தொடரணுமா, அந்த எதிரியை பின் தொடரவா வேண்டாமா? கொண்டு போனது பொண்டாட்டி பிள்ளைய. நம்மன்னா என்ன செய்வோம், ஓய்னு அடிச்சு பிடிச்சி உடனே கிளம்பியிருப்போம். ஆண்டவர் இங்கே என்ன கற்றுத்தராரு, உயிர் போகிற விஷயமா இருந்தாலும் முதல்ல முழங்கால போடுங்க. உயிர் போகிற விஷயந்தான், செத்துருவான், ரைட், ஓகே. நீ முழங்கால் போட்டால் அவன் சாக மாட்டான். அந்த ரகசியத்தை கர்த்தர் கற்றுத்தருகிறார். இதுக்கு பேர் தான் விசுவாசம். அங்கே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். பொண்டாட்டி புள்ள பொண்ணு பொருள் எல்லாம் வீட்டே கொண்டு போயிட்டானுங்க. எல்லாமே ஒன்றுமே கிடையாது. இவனுக்கு மட்டும் இல்லை, தாவீதுக்கு எல்லா ஜனங்களுடைய போச்சு, மொத்தமும் போச்சு. அந்த நேரத்தில் எல்லாம் கல்லறிய ரெடியாக இருக்கான். ஆமாம், எல்லாம் அழுது இவனை கல்லறிய கூட ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வாசித்துக்கோங்க அந்த அதிகாரத்தை, 30ஆம் அதிகாரத்தை. அது ரெடி, எரியன்னா எரிஞ்சுக்கோங்கடா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்காம வரமாட்டேன்டா. நம்மன்னா என்ன சொல்லுவோம், அவசரம் உடனே வாங்க பாஸ்டர், என்ன இவர் வரமாட்டுக்காரு அப்படிமா. ஆனால் என்னையும் அவர் யாருமே கூப்பிட மாட்டிய, எனக்கு என்னையை பற்றி எல்லாருக்கும் தெரியும், கூப்பிட்டாலும் இவர் வரமாட்டார் அப்படின்னு. எங்கே வரணுமோ அங்கே கட்டாயம் வந்து நிற்பேன், நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னால் வருவேன். ஆமாம், அது வேற. இங்கே தாவீது உடனே போகல, முழங்கால் போடுறாருங்க. கர்த்தாவே, இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமாப்பா, நான் பிடிப்பேனா? ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்குகிறார். ஸோ நீ பணக்காரன் ஆவதற்கு, நீ செழிப்பா மாறுவதற்கு தீவிரிக்கலாம் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். முழங்கால முடக்கு. மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். ஆமாம், நீங்கள் முழங்கால், அது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரிஞ்சா நீங்கள் போடாதீங்க, ஜெபிக்காதீங்க, அப்படி விட்டுருங்க. ஏதாவது பாஸ்டர் ஜெபமணி கிடைச்சிருன்னு அந்த ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில் இருங்க. அது அது யூஸ்லெஸ் நம்பிக்கை. ஆமாம், நீ ஜெபிக்காம, நீ கர்த்தரிடத்தில் போராடாம உனக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு கை ஓசை கேட்கவே கேட்காது. பாஸ்டர் ஜெபிச்சுக்கிடுவார், பாஸ்டரமா ஜெபிச்சுக்கிடுவாங்க, அந்த ஊழியக்காரர் ஜெபிப்பார், இந்த ஊழியர், இவர் ரொம்ப பிரபலியமானவர், இவர் ஜெபிச்சா நடக்கும். நீ ஜெபிக்காம ஒரு மண்ணும் நடக்காது. நீ முழங்கால முடக்கணும். இங்க தாவீது முழங்காலை முடக்கினான். ஆண்டவர் சொன்னார், போடா போ, நீ போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். தேவ ஜனமே, அது அப்படியே நடந்தது. எப்படி நடந்துச்சு? ரெட்டத்தனையாக நடந்துச்சு. தாவீது கொண்டு போனது மட்டுமில்ல, அவனுங்கள்ட்ட உள்ளதையும் சேர்த்து பிடிங்கிட்டு வந்துட்டான். 16, 19 வசனத்தை வாசிங்க. இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி
தாவீது திருப்பிக் கொண்டான். இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக யோசித்து பாருங்க. தாவீதோட மனைவி பிள்ளைகள், தாவீது கூட இருந்த அத்தனை பேருடைய மனைவி பிள்ளைகள், சொத்து சுகம், ஆடு மாடு ஒட்டகம் கோழி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. இப்போ தாவீது முழுமையாக ஒன்றுமில்லாதவனா மாறிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, அத்தனையும் திருப்பி கொள்வாய் அப்படிங்கிறார். இப்போ ஆண்டவர் சத்தத்தை கேட்டு தாவீது புறப்படுறார். போனவர் என்ன பண்ணார்? கொண்டு போன பொண்டாட்டி புள்ள சொத்து சுகத்தை மட்டும் எடுக்கலை, அங்கே பெலிஸ்தருக்கு உண்டான அத்தனையும் தூக்கி வந்துட்டான். என்ன நடந்துச்சு? தாவீதுட்ட இருந்ததை விட இரட்டத்தனையான ஒரு செழிப்பு வந்து சேர்கிறது. இதுக்கு கர்த்தர் செய்தது என்ன? யாருக்காவது புரியுதா? நான் நிறைய இருக்கு, 2 ஸ்டோரி சொன்னேன், இது 3வது ஸ்டோரி. இப்போ கேள்வி கேட்க, கர்த்தர் என்ன செஞ்சு இப்போ தாவீதை செழிப்பாக்குனார்? சொல்லுங்க பாப்போம். விளங்குதா? இல்லை எல்லாரும் அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே மேலே கூடி போதான்னு பார்ப்போம். யாருக்காவது காதுக்குள்ளே ஏறி இருதயத்துக்குள்ளே போதா வசனம்? இல்லைன்னா சும்மா ஏதோ பாஸ்டர் டெய்லி பிரசங்கம் பண்ணுதாரு, நம்ம டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்னமோ நடக்கு அப்படின்னு இருந்தால் ஒன்றும் நடக்காது. யாருக்காவது விளங்கிச்சா இந்த ஒரு வசனத்தில் தாவீதுக்கு நடந்த இந்த சப்ஜெக்ட்? சொல்லுங்க முனியம்மா சிஸ்டர், சொல்லுங்க முனியம்மா சிஸ்டர், சொல்லுங்க. முழங்கால் போட்டு அவங்க கேட்டாங்க. சரி, வேற எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு கேட்கேன். ஒன்று முழங்கால் போட்டீங்க, சரி. இந்த இப்போ தாவீதை கர்த்தருக்கு ரெட்டத்தனையாக ஆசீர்வதிக்கணும். உங்களை இப்போ உங்களுக்கே வரேன், தாவீதை விட்டுருங்க. உங்களை இப்போ கர்த்தர் ரெட்டத்தனையாக ஆசீர்வதிக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு காணாது. ஆமாம், உங்களுக்கு இருக்கிற பிள்ளை உங்களுக்கு காணாது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிள்ளை வேணும். உங்களுக்கு இருக்க சொத்து, உங்களுக்கு இருக்க வீடு, உங்களுக்கு இருக்கிற வாகனம் காணாது. உங்களுக்கு ரெட்டத்தனையாக இன்னொரு வீடு வேணும், உங்களுக்கு இன்னொரு கார் வேணும், இன்னும் கொஞ்சம் தொழிலில் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, காணாது. உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா வேணும். இப்போ உங்களுக்கு தரணும் கர்த்தர். அதை உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா இப்போ கர்த்தர் தரணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டை தரணும். இது தர அவர் விரும்பிட்டார். இப்போ உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்பிட்டார். அதுக்கு அவர் என்ன செஞ்சார்? தாவீதுக்கு என்ன செஞ்சார்? அதைத்தான் உங்களுக்கு செய்வார். சொல்லுங்க பாப்பா யாராவது. இதை நீங்க கவனமா மண்டையில் வச்சுக்கோங்க எல்லாரும். அக்கா சரியா சொல்லிட்டாங்க. முதல்ல ஒன்றும் இல்லாமல் போயிட்டு, கர்த்தரை நம்பி வந்தான் தாவீது, ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. சில வேலைகளில் நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அந்த நேரத்தில் நீ கர்த்தரை விட்டு போயிட்டீன்னா இன்னும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கும்போது நீ உன்னை தரை மட்டும் தாழ்த்தினால் உன்னை ரெட்டத்தனையாக ஆசீர்வதிச்சிருவார். இதுதான் ரகசியம். இன்னைக்கு நிறைய பேர் ஒன்றும் இல்லாமே போயிட்டு இருக்கான். ஏன்? ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்க அனுமதிப்பார். அது அவனுக்கு புரியவே புரியாது. நான் தெரியாமல் இந்த பெந்தகோஸ்தைக்கு வந்துட்டேன்ப்பா, ஏன்னா தெரியாமல் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்ப்பா, என்ன தெரியாமல் பைபிள் வாசித்தம்பா, என்ன தெரியாமல் ரசிக்கப்பட்டுட்டம்பா, நாசமாக போச்சு எல்லாம், ஒன்றுமே இல்லை, முன்னால் இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு. அவனுக்கு ரகசியமே புரியலைன்னு அர்த்தம். இங்கே இருந்ததுக்கு பேசாமல் நான் விக்கிரகத்தை கும்பிட்டுட்டு அங்கேயே இருந்திருப்பேனே அப்படின்னு ரிட்டன் ஆயிட்டான்னா 7 பிசாசு பின்னாலேயே வரும். அப்படி இல்லாமல், ஓஹோ இந்த அடி எனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க என் தேவன் என்னை பொன்னை போல் புடமிடுகிறார் என்பதை விளங்கி கொண்டால் நீ இழந்ததையெல்லாம் இரட்டத்தனையா திருப்பி கொண்டா. விளங்கினவங்க மட்டும் அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். யாருக்கு புரிஞ்சு? புரிஞ்சவங்க மைக் ஆன் பண்ணி அல்லையிலே சொல்லுங்க. இது புரியலைன்னா அப்போ உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் என்றால், உனக்கு எதிர்ப்பு வருகிறது என்றால், உன் பிள்ளைகள் உன்னோட மல்லு கட்டுகிறார்கள் என்றால், உன் கணவர் உன்னை மல்லு கட்டுறாரு அப்படின்னா நீ பொறுமையா முழங்கால் போட விசுவாசத்தோட, வெறுமனே முழங்கால் அல்ல, விசுவாசத்தோட போட 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 அந்த விசுவாசம் உன்னை அற்புதமாக நடத்தும். இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. 25 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் பிரசங்கத்தை முடிக்கணும். ஸோ அவ்வளோதான், இன்னும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஸோ முதல் வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். இன்னும் ஒரு யோசேப்புன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு ஆசீர்வாதம். யோசேப்புக்கு எப்பவுமே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது, கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவன் பிறந்ததுலேருந்தே. ஆனால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவார். அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு திருப்பி தூக்குவார். அப்படியே கடைசியில் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார், திருப்பி தூக்குவார், ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார், தூக்குவார், கடைசியில் உச்சத்தில் கொண்டு வைப்பார். ஆமாம், தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொரு படியாக ஏறி வரும்போது தடுக்கி விழத்தான் செய்வோம். தடுக்கி விழுந்தாலும் நீதிமான்
7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். உன் தொழிலில் முடக்கமா, உன் வீட்டில் பிரச்சனையா, நீ சோர்ந்து போயிடாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சொன்ன வாக்கு மாறாதவர். இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கிற அதிசயத்தை சொல்கிறேன், பேரை சொல்ல மாட்டேன். ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு, 13 வருஷம் ஆகி போச்சு, இனி குழந்தையே பிறக்காதுன்ட்டாங்க, வேண்டவும் வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் நான் போய் சொல்கிறேன், ஆண்டவர் உனக்கு ஒரு பெண் குழந்தையை தருவார். இன்னொருத்தவங்க இருக்காங்க, 5 வருஷம் ஆகி போச்சு, போய் சொல்கிறேன், ஆண்டவர் உனக்கு ஒரு பெண் குழந்தையை தருவார். ஏற்கனவே அவங்க ஆம்பளை பிள்ளை இருக்கு. அதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? இதெல்லாம் தெம்பே கிடையாது என்கிட்ட, அதெல்லாம் முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்தார். இங்கே தான் இருக்காங்க, இப்போ லைனில் தான் இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டே போவேன். நிறைய பேருக்கு கொடுத்தார். சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான், வேலை பார்த்துக்கிட்டு 9,000 ரூபா சம்பளத்துக்கு. அவனை கூப்பிட்டு சொல்லுங்க, வா, தூத்துக்குடியில் கர்த்தர் உன்னை தொழிலதிபராக மாற்றுறார். அவன் சிரிப்பான், அவன் பொண்டாட்டி சிரிப்பா. இன்னைக்கு அவன் தொழிலதிபர். ஆமாம், நம்ம கூட இல்லை, ஆனால் அவன் தொழிலதிபர். தேவ ஜனமே, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உன்னோடு ஒரு வார்த்தை பேசினார்னா நீ விளையாட்டாக எடுக்காம சீரியஸாக எடுத்துக்கோ, அது நடக்கும். இரட்டத்தனையான நன்மையை காண்பாய். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை ஆற்றி தேற்ற பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதன் மூலமாக உன்னோடு பேசுவதை காது கொடுத்து கேளு, அவ்வளவுதான். கேட்பது மட்டுமல்ல, கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை விதைத்து கொண்டே வருகிறோம்ப்பா. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. தொடர்ச்சியாக கர்த்தாவே விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க செய்யுங்க. விசுவாசத்தை விட்டு விலகிவிடாதபடி உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, செழிப்பை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த அதிகால ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கட்டளை எடுங்கப்பா. உம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த அன்பின் நிமித்தமாக, கிருபையின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் சுரசிலே வைக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்மால் கூடாத ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். எல்லாமாகும் உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. தகப்பனே, கோடா கோடி நன்றி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.